Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணி சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது துலாம் நன்மைகள் மற்றும் இதன் தலைப்பு. பொதுவாக ஒவ்வொரு லக்னத்திலும் இருக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறத தனிப்பட்ட தலைப்புகளில் பார்த்துட்டு வரோம். அன்றைய வரிசையில் இன்னைக்கு துலாம். இந்த துலாம் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய வீடு. சனி பகவான் இங்கே உச்ச வலிமையும் சூரிய பகவான் நீச்ச வலிமையும் பெறக்கூடியவர். சந்திரன் சம உச்ச வலிமையை பெறக்கூடிய வீடு. காலபுருஷனுடைய 7ஆம் இடம். காலபுருஷனுடைய 7ஆம் இடம் அப்படிங்கும்போது இந்த சமுதாயம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் குறிக்கிற இடம் துலாம் தான். இது ஒரு ஜட லக்னம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் 12 லக்னங்களையும் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே உயிர்ப்புள்ள ஒரு உயிரோ மனிதர்களோ குறியீடுகளாக இருப்பாங்க. மிருகங்கள், விலங்குகள், மனிதர்கள்னு யாராவது ஒருத்தர் குறியீடாக இருப்பாங்க. இப்போ மேசத்துக்கு ஆடு இருக்கும், ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா காளை மாடு இருக்கும், மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு இணைவு இருக்கும், கடகத்துக்கு நண்டு இருக்கும், சிம்மத்திற்கு சிங்கம் இருக்கும், கன்னிக்கு தனித்த பெண் இருப்பாள், விருச்சிகத்துக்கு பார்த்திங்கன்னா தேள், உயிருள்ள தேள் இருக்கும், தனுசுக்கு மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு உருவம் இருக்கும், மகரத்துக்கு பார்த்திங்கன்னா முதலை மான் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும், கும்பத்துக்கு பார்த்திங்கன்னா குடமேந்திய பெண் அதுதான் உருவமாக வரும், மீனத்துக்கு இரட்டை மீன்கள் வரும். ஆனால் துலாத்துக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா எம்டியாக தராஸ். சார் அது நீதி தேவதை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதானே அப்படின்னு சொன்னாலும் கூட இது ஒரு ஜட ராசி தான், ஜட லக்னம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். பொதுவாக விருப்பு வெறுப்பின்றி செயல்படக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். இப்போ இந்த சனி பகவான் உச்சம் பெற வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம். அப்போ துலா லக்னக்காரங்களுக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த சென்டிமெண்டல் இடியட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த லக்னத்தில் வரவே மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணமாக ஒரு துலா லக்னக்காரர் இருக்கார், வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றார். அவங்க அம்மா உள்ளே உட்காந்துட்ருக்காங்க. ஏம்மா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டார்னா சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டா சரி அப்படின்ட்டு போயிடுவார். ஏன் சாப்பிட்லன்னு பக்கத்தில் உட்காந்து விசாரிக்க மாட்டார். அவருக்கு வேலை ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படிங்கிறதுக்கானது மட்டும்தான் இருக்கும். அது இந்த சென்டிமெண்ட்டாக பேசுகிறது, சென்டிமெண்ட்டாக நடந்துக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் வராது. இது ஒரு ஜட லக்னம். உணர்வுகள் அற்ற நிலையிலேயே செயல்படுவார்கள் அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் உணர்வுகள் அற்ற நிலையில் விருப்பு வெறுப்பின்றி இவங்க செயல்படுறதுனால தான் இந்த லக்னத்துக்காரங்க தான் அதிகப்படியான தொழிலதிபர்களாக இருப்பாங்க. சொந்த தொழிலில் வெற்றி பெறதுக்கு துலாம் ஒரு சிறப்பான அமைப்பு. விருப்பு வெறுப்பின்றி செயல்படுவது, நடுநிலை வகிப்பது. இவங்களை பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சியிலையும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. தொழிலதிபர்களாக இருக்கணுமே, இந்த கட்சியும் வேணும் அந்த கட்சியும் வேணும், யாரையும் பகைச்சிக்க கூடாது. இந்த யாரையும் பகைத்து கொள்ளும் தன்மை இல்லாதவர்கள். நேச்சுராகவே சூரியன் இவங்களுக்கு நீச்சம் அடைகிறாருங்கிறதுனால அதிகாரத்தில் உள்ளவங்கள்ட்ட ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. நெளிவு சுழிவு தெரிந்தவர்கள். தங்கத்தில் அடிக்கணும்னா தங்கத்தால் அடிப்பார்கள், செருப்பில் அடிக்கணும்னா செருப்பாலையும் அடிப்பார்கள். இது அந்த டெக்னிக் தெரிந்தவங்க இவங்க. ஸோ தொழிலதிபர்களை உருவாக்கக்கூடிய லக்னம். சமுதாயத்திற்கு பிரயோஜனப்படக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்குன்னே படைக்கப்பட்ட லக்னம் ஒன்று இருக்குன்னா அது துலாம் தான். சமுதாய தேவைகளை பூர்த்தி செய்வது, மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறது, தொழிலதிபர்களோ பொருட்களை உற்பத்தி செஞ்சு மார்க்கெட்டிங் பண்ணுறது, வீடு கட்டி கொடுக்கறது மாதிரியான அமைப்புகள். எத்தனை விதமான தொழில் இருக்கோ அத்தனையும் போட்டுக்கலாங்க. அத்தனையும் துலா லக்னத்திற்கு பொருந்தி வரக்கூடியது தான். இவர்கள் தொழில் செய்தால் வெற்றி பெறுவதுங்கிறது திண்ணம். இவங்களோட ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு சந்திரன்கிறதுனால ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ். சரிங்களா? இந்த வேகமாக ஒரு பொருளை உற்பத்தி செய்து அதை மார்க்கெட்டிங் பண்ணி விற்று முடித்து விடும் தன்மையை இயற்கையே உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா சந்திரன் ஒரு வேகமான கிரகம் இல்லையா? வேகமாக நகர்தலக்கூடிய அமைப்புகள் உள்ள அனைத்தையும் செய்து சாதிக்கும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. விருப்பு வெறுப்பு இல்லாத மனோநிலையில் இருப்பாங்க. உங்களுக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமே வரக்கூடிய ஒரு செவ்வாய்ங்கிறதுனால அவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் நீச்ச வலிமை அடைஞ்சதுனால இவருக்கு தொழில் தான் முக்கியம். தன்னுடைய வாழ்க்கை துணைகிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு இவங்க பாட்டுக்கு வேலைன்னு வேலைக்கு பின்னாடி போயிடுவாங்க. பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, அங்கே நம்பர் 1 இடத்த பிடிக்கணுங்கிற அந்த ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும். அனைவரையும் அனுசரித்து சென்றுவிடும்
யாரையும் நேரடியாக பகைத்து கொள்ளாத தன்மை கொண்டவர்கள்ங்கிறதுனால இவங்களுக்கு மேக்சிமம் எதிரிகள் உருவாக மாட்டார்கள். தனக்காரகனான குரு தான் இவங்களுக்கு ஆறுக்குடைய எதிரிங்கிறதுனால மன விஷயத்திலையுமே கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க. அதாவது இவங்களை நம்பி எவ்வளோ பெரிய வரவு செலவையும் ஒப்படைக்கலாம். கை சுத்தம், வாய் சுத்தம், மனம் சுத்தம், தெளிவான முடிவுகளை எடுக்கும் தன்மை உள்ளவர்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. இந்த உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே வெற்றி கிடைச்சிடுமே. அது இந்த லக்னத்துக்கே உண்டான ஒரு தனிச்சிறப்பு இல்லையா? இங்கே நிறைய பேர் தோற்று போகிறதே அம்மான்னு பார்த்து, சென்டிமெண்ட் பார்த்து, ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேயே செயல்படுறதுனால. பட் இவங்களோட லக்னத்துக்கு தான் உணர்ச்சி வசப்படும் தன்மையே குறைவாக போயிடுதே. அம்மானாலும் நியாயம்தான், அப்பானாலும் நீதி தான்னு இந்த சனி பகவான் கர்மகாரகன் உச்சம் பெற வீடுங்கனால எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வாழ்வியலை நடத்தி செல்லும் அமைப்பு. இங்கே நான் முதல்ல சொன்னேன், சூரியன் நீச்சம் அடைவார். அதனால் நேரடியாக இவங்க அதிகார பதவிகளில் இருந்தால் அது ஒரு தலைவலி தான். அப்பாவுடைய உறவு நிலை பெருசாக யோகமாக இருக்காது. சந்திரன் சம உச்சம் பெறதுனால இவர்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்பு முன்னேற்றம் இருக்கும். செவ்வாயும் இங்கே ஒன்றும் பெருசாக கெட்டு போக மாட்டார். அதனால் வாழ்க்கை துணை, குடும்பம், தனம், பொருளாதார ரீதியான ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். குரு பகவான் இங்கே திக்பலம் தான் அடைஞ்சிருவார். பகை வீடாகவே இருந்தாலும் திக்பலம் அடைகிறாருங்கிறதுனாலையும் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறனாலையும் குருவை ஒரு பெரிய நெகட்டிவ்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. சுக்கிரன் ஆட்சி வலிமையை பெறுவார், சனி உச்ச வலிமையை பெறுவார், புதன் திக்பல வலிமையை பெறுவார்னால இவங்க 3 பேருமே பெட்டர் சான்ஸில் வந்துடும். தனுசு வீட்டுக்கு அடுத்தபடியாக இந்த வீட்லேயுமே நிறைய கிரகங்கள் நல்ல வலிமையோடய இருக்கும். ராகு கேதுகளும் பெரிதாக கெடுப்பதில்லை. நல்லா பாருங்கள், இருக்கிறது 9 கிரகம். சூரியன் ஒருத்தருக்கு தான் மைனஸ், அது கூட டிகிரி கணக்கில் மாறும். சந்திரன் ஓகே, செவ்வாய் ஓகே, குரு ஓகே, புதன் ஓகே, புதன் சூப்பர், சுக்கிரன் சூப்பர், சனி சூப்பர், ராகு கேதுகளும் பிரச்சனை இல்லாத ஒரு வீடு. அப்போ இது ஒரு மாதிரியான சௌமிய வீடு. இங்கே நன்மைகள் அப்படிங்கிறது சமுதாயத்திற்கு பிரயோஜனப்படுற மாதிரியான வேலைகளை செய்தால் துலாம் என்பது மிக பெரும் வெற்றிகளை குவிக்கும் ஒரு லக்னம். 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி, மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடியவங்க, அரசியலில் இந்த ஒரு சேர்மன் அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும், பஞ்சாயத்து தலைவர், ஊராட்சி தலைவர், நகராட்சி தலைவர், மேயர் அப்படிங்கிற போஸ்டிங் வரைக்கும் வரக்கூடிய தகுதிகள் உடையது. ஒரு நிறுவனத்தை கட்டி காக்கும் தன்மை கொண்ட லக்னங்களாக இருக்கும். நடுநிலை வகிக்கும் லக்னமாக இருக்கும். காசு கை சுத்தமாக இருக்கும். சொன்ன வாக்கை காப்பாற்றுவதற்காக போராடுபவர்களாக இருப்பாங்க. உதவும் குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. சமுதாயத்தின் மேலே எப்போதும் அக்கறை உடைய வீடுகளில் இதுவும் ஒன்று. ஸோ சமுதாய அக்கறைங்கிறதே இவங்களுடைய ஒரு தனிச்சிறப்பு. இன்னும் சொல்லப்போனால் சனி பகவான் உச்சம் பெறும் வீடுங்கிறதுனால சமுதாயத்தின் மேலே அக்கறை கொண்டு சமுதாயத்துக்கு பிரயோஜனப்படுற மாதிரியான வேலை, தொழில் போன்றவற்றை இஜாதகர்கள் செயலில் எடுத்துக்கொள்ளும் போது மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்களாக இருக்கும். இந்த துலாமே ஒரு சக்தி வாய்ந்த மனிதர்கள் உருவாக்குற இடம் தான். ஆக்சுவலாக துலாத்தோட சின்னம் பார்த்திங்கன்னா தராசு. அது ரொம்ப பவர்ஃபுல்லாக விளங்குற இடம் பார்த்திங்கன்னா நீதிமன்றம். அப்போ இன்றைக்கு யாரையும் கேள்வி கேட்கும் அதிகாரம் கொண்ட ஒரு இடம் இருக்குன்னா அது நீதிமன்றம் தான். நீதிமன்றத்தால் தான் பிரதமரை கூட கேள்வி கேட்க முடியும், ஜனாதிபதியை கேள்வி கேட்க முடியும். அந்த நீதிமன்றத்திற்கு மிஞ்சின அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வேறு யாருக்கும் இல்லைங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஸோ மக்கள் கடைசியாக அந்த நீதி தேவதை கிட்ட போய் நிற்பாங்க. எல்லா விதமான குற்றங்களுக்கும் தண்டனை வழங்கும் இடமாகவும் அது இருக்கும். ஸோ துலாம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான அமைப்பு உள்ள ஒரு வலுவான வீடு. ஸோ இந்த வலுவான வீடு அந்த அமைப்பில் பிறக்கிறவங்க எப்போதும் சமுதாயத்திற்கு பிரயோஜனப்படுற மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செய்து வரும்போது வாழ்வியலில் முன்னேற்றங்களையும் நன்மைகளை மட்டுமே பார்க்கும் யோகிதை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.